The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான அம்பானி தனது மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சண்டுக்கும் மிக பிரம்மாண்டமான முறையில் உலகமே உற்று நோக்கும் வகையில் திருமணம் நடத்தி வைத்தார். இந்த திருமண விழாவில் ஏராளமான முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். குறிப்பாக பல முக்கிய திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அம்பானி தனது மகனின் திருமணத்திற்காக செலவு செய்த தொகை சுமார் 5,000 கோடி என கூறப்படும் நிலையில் தற்போது வரை திருமணம் குறித்த நிகழ்வுகள் பேசப்பட்டு வருகிறது. இந்த செலவுகள் அனைத்தும் அம்பானியின் சொத்து மதிப்பில் 0.5% தான் என கூறப்படுகிறது. ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை தொடர்ந்து ரிலையன்ஸ் ஜியோ வாடிக்கையாளர்களின் கட்டணமும் உயர்த்தப்பட்ட சம்பவம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த வெறுப்பின் எதிரொலியாக சுமார் 80 லட்சம் வாடிக்கையாளர்கள் BSNLக்கு மாறிவிட்டனர் என்ற தகவலும் வெளிவந்தது. இந்த சூழலில்தான் அம்பானியின் சொத்து மதிப்பு கடந்த சில நாட்களாக உயர்ந்து வந்ததை செய்திகளாக நாம் பார்த்திருப்போம். இந்த நிலையில்தான் தற்போது அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் ஒரே நாளில் ரூபாய் 73,470 கோடி இழப்பை சந்தித்துள்ளது. அதாவது நேற்றைய நிலவரப்படி இந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ரூபாய் 73,470 கோடி சரிந்து ரூபாய் 20,30,488 கோடியாக இருந்து வருகிறது. கடந்த ஜூன் வரையிலான நிகர லாபத்தில் 5% சரிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தற்போது ரிலையன்ஸ் பங்குகள் 3% மேல் சரிந்துள்ளது. ரிலையன்ஸ் குழுமத்தின் நிகர லாபம் ஏப்ரல் ஜூன் ஆகிய காலகட்டத்தில் ரூபாய் 15,138 கோடியாகும். அதாவது ஒரு பங்கின் விலை ரூபாய் 22.37 இருந்து வருகிறது. 2023-24 நிதியாண்டின் முதல் காலாண்டில் ரூபாய் 16,011 கோடியுடன் ஒப்பிடும்போது ஒரு பங்கினுடைய விலை அந்த நிறுவனத்தின் அறிக்கையின்படி ரூபாய் 23.66 இருந்துள்ளது. உலக பணக்காரர்களில் ஒருவரான அம்பானி குழுமம் ஒரே நாளில் ரூபாய் 73,470 கோடி இழப்பை சந்தித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.